எங்க அம்மா ரவுடி பயிலும் எல்லாம் பலகாரம் ஒரு ஊருக்குள்ள வந்து பேசுறது தப்பு. ஒரு ஊருக்குள்ள வாங்கண்ணா நீங்க உள்ள வெட்டி கட்டி வாங்கி வெட்டி கட்டி வாங்கி வெட்டி கட்டி வாங்க வெட்டி கட்டி வாங்க வெட்டு கத்தி வெட்டு கத்தி வெட்டு கத்தி கொண்டு வந்திருக்காங்க. வெட்டு கத்தி அடுத்து வெட்டு கத்தி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வெட்டு கத்தி கொண்டு வந்திருக்காங்க. தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். லாஸ்ட் ஒரு 2 நாட்கள் வெறும் ஒரு 2 வீடியோ தான் போட்டேன். அதாவது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தொடர்ந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ போட்டேன். ஆதாரம் கேட்டாங்க, அதுக்கான ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் நானும் என் அண்ணனும் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது திருப்பி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நாங்கள் சர்ச்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ராஜாபுரம்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேர்டை சொல்லக்கூடாது, இந்த படிச்சிருக்கோம் எல்லாம் இது பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அவங்கள மாதிரி அநாகரிகமாக பேசக்கூடாது. ராஜாபுரம்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்ந்த உறுப்பினர், ப்ளஸ் அதை தாண்டி அவங்களோட மனைவியாக யாருன்னு தெரில, இன்னொரு லேடி ஒருத்தங்க, அவங்களுக்கு கூட இன்னொருத்தவங்க வந்து ரூபன் சொல்லிட்டு கல்லுக்கூட்டத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த கவுன்சிலர். இந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசுறதுக்குன்னு வந்திருக்காங்க. ஆனால் இல்லைன்னா பேசுறதுக்கு தான் அப்படி. எங்கள் அப்பாவும் மரியாதையாக எங்கள் அப்பா வந்து ஊரில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பேரூராட்சி தலைவராக இருக்கார். ஸோ லைக் நம்ம பொறுப்பில் இருக்கோம், நம்ம பொறுப்பாக நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக சரி எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு தான் நாகரிகமாக ட்ரீட் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது நான் யதார்த்தமாக நானும் அண்ணனும் அம்மாவும் காரில் வந்து இறங்கிட்டு ராஜாபுரம் பார்த்துட்டு என்ன தம்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்லேருந்து கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தம்பி பேசுகிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்குள்ளே போகும்போது இவங்க எப்படி கதையை கொண்டு வராங்கன்னா, உள்ளே இருந்தது நாம் தமிழர் கட்சி சார்ந்த கவுன்சிலர், நாம் தமிழர் கட்சி சார்ந்த இந்த ராஜாபுரம் இந்த பொறுக்கிகள்லாம் உள்ளே இருந்தாங்க. வெட்டத்தோட வந்திருக்கேன் எல்லாம் எங்க வீட்டுக்கு. ஆமா நீ வேற விஷயத்தை கொண்டு வந்திருப்ப வெட்டு கத்தி. ஆமா நீ சைடுல வச்சிருப்ப. வேண்டாம் கொலை பண்றதுக்கு வந்திருக்காங்க. எங்க வீட்டுக்குள்ள வாங்க சார். சஞ்சய் அந்த ரிப்போர்ட் வண்டிக்குள்ள, ஆனா அந்த வண்டிக்குள்ள ரிப்போர்ட் மட்டும் இருக்கு. அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இந்த வண்டியில ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இருக்கு. ஸ்கார்பியோக்குள்ள
எங்க அப்பா உள்ள வாங்க சார். நீங்க அத்தனை பேர் உள்ள வந்திருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க, உடைச்சிருக்கீங்க, இல்ல பிரச்சனை வேண்டாம் உள்ள இருக்கீங்க. உள்ள வந்து அடிச்சு உடைச்சு அப்படி இப்படி இது அம்மாவோட யூட்ரஸ் ரிப்போர்ட். அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட். வயத்துல மிதிச்சிருக்கான், வயத்துல. திமுகவோட நான் திட்டிருக்கேன், அவங்க கூட வீட்டுல வந்தா கிடையாது. நாம் தமிழர் ரவுடி பேர் அம்மா மிதிச்சு ஒரு அம்மா சமாதானம் பேசுறீங்க. சார் நான் சொல்றேன் சார், சம்பந்தப்பட்டவன் நானு. சம்பந்தப்பட்டவன் இங்க இருக்கான் சார். சார் ஆக்சுவலா என் வீட வந்து பாருங்க, இன்னொரு ஊருக்கார எங்க வீட்டு உள்ள பிரச்சனை பண்ணீங்க. என் வீடு ட்ரெஸ் ஒரு வீட்டை உள்ள வச்சு என்ன என் ஊருக்காரங்க சொந்தக்காரங்க வருவாங்க. எங்க அம்மாக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருக்கு சார். ஹாஸ்பிடல் ஒரு நிமிஷம் சார், நான் எங்க அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் பேச விடுங்க, பேச விடுங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. லேடி என்ன நான் பேசுறேன் சார், நீ சொல்லு. பாருங்க வீடு இருக்கு, என் வீட்டுல அக்கா மாதிரி உங்களை விட்டோம், அக்கா மாதிரி விட்டோம்.